சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு தேதி குறிச்சாச்சா? நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். அதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பை இப்போ பார்க்கலாம். அதாவது மக்களிடமிருந்து பெறப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மனுக்களை ஆற்றில் மிதக்கவிட்டு மக்கள் நலனில் தான் காட்டும் அக்கறையை தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கு திமுக அரசு என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊர்ப்புற பகுதிகளில் முகாம்கள் நடத்தி மக்களிடம் மனுக்களை பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி வச்சார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை, பிறப்பு இறப்பு சான்றிதழ் ஆவணங்களில் பெயர் திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகளுக்கு மனு அளிக்கலாம். இந்நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து வந்ததாக தகவல்கள் வெளியாயிருக்கு. முகாம்களில் வழங்கப்பட்ட மனுக்கள் பூர்த்தி செய்யப்பட்டு அலுவலர்களிடம் வழங்கப்பட்ட நிலையில் அந்த மனுக்கள் ஆற்றில் மிதந்தது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மிதப்பதை கண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தாங்க. ஆற்று நீரில் மிதந்து வந்த மனுக்களை சேகரித்த போலீசார் அதனை ஆற்றில் வீசியவர்கள் யார் என விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. சிவகங்கை அருகே உள்ள கீழடி, கொந்தகை, நெல் முடிகரை, மடப்புறம் பகுதிகளில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் மிதந்து வந்ததாக தெரிய வந்திருக்கு. இந்நிலையில் இந்த விவகாரத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் திமுக அரசை விமர்சிச்சுட்டு வராங்க. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட்டத்தில் கால் கெடுக்க வியர்வை சிந்தி நின்று மனு அளித்தா அதனை நீரில் மிதக்க விடுவது அதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியா என்று கேள்வி எழுப்பியிருக்காரு. இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் உங்களுடன் ஸ்டாலின் குறைதீர் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள் சிவகங்கை மாவட்டத்தில் வைகை நதியில் கொண்டு போடப்பட்டுள்ள சம்பவம் திராவிட மாடல் ஆட்சியின் அவல நிலைக்கான சாட்சி. ஆட்சி கட்டில் அமர்ந்து 4 ஆண்டுகளாக மக்கள் குறைகளை கண்டுகொள்ளாத இருந்துவிட்டு தேர்தல் பருவம் ஆரம்பமாகியதும் பெரும் ஆரவாரத்தோட குறைதீர்ப்பு முகாம்களை துவங்கிய அறிவாளி அரசு தற்போது மக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களை ஆற்றில் மிதக்க விட்டு மக்கள் நலனில் தான் காட்டும் அக்கறையை தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கு. குறைகளை கேட்டறிய தலைவர்கள் வரும்போது திரை கட்டி கழிவு நீர் ஓடைகளை மறைப்பதும் குறைகளை சுட்டிக்காட்டி அளிக்கப்படும் மனுக்கள் ஆற்றில் வீசி எறிவதும் தான் திராவிட மாடல் ஆட்சியா? இதுதான் குறை தீர்ப்பு லட்சணமா? தனது பணிகளை விட்டு வந்து கூட்டத்தில் கால் கடுக்க வியர்வை சிந்தி நின்று மனு அளித்தா அதை நீரில் மிதக்க விடுவது தான் நாடு போற்றும் நல்லாட்சியா என கேள்வி எழுப்பியிருக்காரு. மேலும் மக்கள் வரி பணத்தை வாரி இறைத்து செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு தனது பெயரை சூட்டி அழகு பார்க்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மனுக்கள் ஆற்றில் மிதக்க விடுவது பார்த்து நடவடிக்கை எடுப்பாரா அல்லது வழக்கம் போல விளம்பரங்களில் மூழ்கி அலட்சியம் காட்ட போறாரா? மக்களை அலைகழித்து அவமதிக்கும் திமுக அரசின் அலட்சிய போக்கே அதன் அழிவுக்கு அடித்தளம் இடும், இது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு.